திவ்ய மலரடி பொற்பாத கமலங்களுக்கு ஆச்சாரியா விஸ்வகர்மான் அநேக வணக்கம். மகாராஜா சரி, குண்டாமணியை விட்டு அந்த வரம் இருந்தேன்னு பிறவாக ராஜபாட்டிக்கு வர வைத்திருக்கக்கூடிய காரணம் இந்திரபிரஸ்தவத்திலே பாண்டவர்க்கென மண்டபம் கட்டிய ஆட்சாமி யார்? அப்படி கேட்டீங்க. வாழையடி வாழையாக எங்க தாத்தா எங்க அப்பா நானு உங்களுக்கு எல்லாம் அரண்மனை கட்டுவது நாங்கத்தானே. தான் கட்டுவோம், வேற யாரு கட்டிடுவாங்க? வேற யாரு கட்டிருப்பாங்க? நான் தான் கட்டினேன். சிற்ப கலைஞர். சிற்பம் சாதாரண விஷயம் கிடையாது. சொல்றான் என்ன தெரியும். சரி, அந்த நாட்டிலே கட்டிய மண்டபம் எத்தனை மாதத்தில் கட்டி பூர்த்தி செய்தாய்? 14 மாதத்தில் கட்டி பூர்த்தி உடம்பு தாங்காது. மண்டபம் கட்டுறதுக்கு கேட்டாரு. 14 மாதத்துல கட்டணும்னா எங்க மகாராஜா உடம்பு தாங்காதுன்னா பத்தப்படி கேட்கற கையா சொல்றேன். நீண்ட மாதமா இருக்கிறது, மனம் தாங்காது சொல்லு. ஆச்சாரி அந்த கிட்ட உடம்பு தாங்காதுன்ற நீ சொல்ற. என்ன நாட்கள் மகாராஜா நான் கட்டியதை நீ கேட்ட நான் சொன்னேன். நீண்ட நாளிலும் என்னால கட்ட முடியும், குறுகிய நாளிலும் கட்ட முடியும். சரி, 8 மாதத்தில் கட்டி பூர்த்தி செய்வாயா? 8 கொட்டோ குட்டிச்சோறு தான். சரி விடு, 8 சொன்னா அது குட்டிச்சோரா போயிடுமா? சரி 4 மாதத்துல கட்டுறேன். 4 நாசம் 8 நான் குட்டிச்சோறுன்ற, 4 நான் நாசம்ன்ற. சரி, ஒரு 3 மாதம் சொல்லு, 5 மாதம் சொல்லு, 7 மாதம் சொல்லு. மகாராஜா சரி, குறுகிய நாளில் கட்ட வேண்டும் என்றால் காவலனு எனக்கு உறுதுணையாக ஒத்துழைக்க வந்து கொடுத்துன்னு வச்சுக்க, அவனை அனுப்பன்னு வச்சுக்கோ. நான் சீக்கிரமா உனக்கு ஒரே மனம். ஏ பையா, நம்மளது கேக்கு, கோங்கு, வேங்கை, லைன் கேக்கு என்று சொல்லக்கூடிய மரம் வேடி கடல் தோப்புதாப்பா இல்ல. அப்படியே தேவைப்பட்ட பொருளை ஆச்சாரியார் மனம் போனாத கொண்டாந்து போடு. செட்டிகிராமர் தூணுக்கு நிறுத்தி ரெடி பண்ணலாம். மண்டபத்தை தொலைக்கலாமா? தூக்கு இப்படிப்பட்ட மண்டபம் எந்த ஊர்லயுமே அமைஞ்சது கிடையாது. மாத்திட்டா ஆமா மாடலாம் போனோம்டா. சுச்சிலாம் காமியா என்ன சொல்றோம் செயல்முறையை செய்யாங்க. வெள்ளை கலரு பெயிண்ட், பச்சை கலர் பெயிண்ட். நீ அறிவாயில இருந்தா விசித்திரம் என்னன்னு கேள்றான். சரியா, இதுல சுத்தி அமைக்குதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த மண்டபம் விசித்திரம் நான் சொல்லி பார்க்கலாம். நான் வர சொன்னா வரும், போ சொன்னா போகும். இல்ல நம்ம மட்ட வர சொல்லி பார்க்கலாம். மண்டபமே பழையபடி போகணுமா? பழபடி பார்த்தது மண்டபமே சரியா?
கூத்தாட சொல்லுமா? கூத்தாட சொல்லு. ஆடு மண்டபமே கூத்து ஆடு மண்டபமே. கூத்தாடும் மண்டபமே கூத்தாடும் ஆச்சாரியா, எனக்குலாம் இப்ப இந்த மண்டபம் எல்லாமே பண்ணிச்சு. நீ சொல்ற. எனக்கு ஒரு ஆசை. என்ன? ஏன் உன் கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். நான் சொல்லி பாக்குறேன் இந்த மண்டபத்தை. நீ சொன்னா செய்யாது. செய்ய பாக்குறியா? செய்யாதுடா. சரி. இது ஒரு வாட்டியா? செய்ய பண்ண போடா. நீ வா மண்டபமே, நீ போ மண்டபமே. என்ன ஆச்சாரியா? நான் செய்யாதுடான்ட்டேன். சரி. உங்க கையாட்டம், உங்க காலாட்டம். கோயிலுக்கு சொல்ற பையா. இன்னும் கோயில் விடணுமா? ஆமா. உங்க கையாட்டம், உங்க காலாட்டம், இல்ல உங்க குண்டாமணி இந்த கங்காளு பையா நான் பட்டன் சொன்னேன். போய் வந்தேன். நீ பாத்தியா? டேய், இதுக்கு ஒரு லைட் எரியுது. ஒரு சுவிட்ச்னு வச்சிருப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. வச்சுக்கிறாங்க. சுவிட்ச் போட்டா எரியும். ஏய் பண்ணா நின்னுடா. இங்க பாரு ஆச்சாரி சும்மா சொல்லிக்கிறங்க பட்டன் அவன்கிட்ட காட்டு போ. இவரு அப்படி போய் வந்தாரு. ஆமா. அது மட்டும் தான் பார்த்து அதனால தான் நான் ஏய் நாலு மூளை கம்பம். ஆமா. ஒரு கம்பம் ஒரு கம்பம் ஆமா. ஒரு கம்பம் ஒரு கம்பம். சரி. சுவிட்ச் எங்க வச்சுக்கிறது தெரியுமா? காட்டு பாக்கணும். பக்கத்து பாரு. ஏய் மகாராஜா கூட்டடா போடா. மகாராஜா, மண்டபம் சேஞ்சாச்சு. மகாராஜா ஆச்சாரியாரே, இப்படிப்பட்ட மண்டபமே அமையல. இந்த போஷ்வரி பதா எப்படி சுவிட்ச் போடுவானோ சூப்பரான மண்டபம். ராவு நேரத்துல தேவைப்பட்டது சாப்பிட்டு பத்திருக்கும் போது சுத்த தட்டு சன்மானம் கொடுக்குறீங்க. இது ஏய், ஏய், நான் உள்ள போய் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது. என்ன என்னை கேட்காத எங்கேயும் போகக்கூடாது. சத்தியத்துக்கு மட்டும் என்ன உனக்கு தேவையான சன்மானத்துல இருக்குது. பையா பூலாம் வச்சு முதலே வந்து ஏற்பாடு பண்ணிட்டியா? அந்த புடி எத்து போய் என்ன பண்ணா, நடு வீட்டுல வச்சு தேங்காய உடைச்சு கல்புரத்தை ஏத்தி சாமி கும்பிட்டு இத பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்தா தான் நிறைய பொருளா இருக்கும். பாதி வயல எங்க நான் பிரிச்சா இது மயிரா கூடும். ஆமா. ஏண்டா இப்போ நீங்க நாடகம் ஆட வந்துக்கிறேன். ஆமா. இது முடிஞ்சுதான் பணத்தை வச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. வீட்டை நடு விட்ட போய் நான் சொல்றதுக்காரா நடு விட்ட போய் அதை எண்ணி பாடுறா. நாங்க பாப்பியா? நீ குடுக்கத்த நான் அங்கேவா வாங்கி என்றான். ஆமா. தெரியாத பாக்கெட்ல போட்டுன்னு போனா கூட கணக்கு பண்ணி கேட்கலையா இல்லையா? ஆமா. இப்ப என்ன பண்ண? எனக்கு ஒரு இது நீ போய் வீட்டுல பிரிச்சு பாரு. இங்கதான் பிரிச்சு பார்க்கணும். ஆமா. ஆமா இங்கதான். அப்ப என்ன பட்டு பிரிச்சு பார்க்க நீ பட்டு வந்து காசு அதுக்கு அந்த அம்மா கூச்சி பாடுறா. இது மட்டும் அறிவுரை சொல்றேன். அப்படியே பையா எங்கடா அது வெறும் கண்ட துணியை தான் போட்டு வச்சுக்கிற? அடா ஒத்துக்க அவன் மேல தப்பு கிடையாது. அவன் என்ன சொன்னான், இடையிலெல்லாம் அவுத்து பார்த்தனா மயரா போடுன்னு தான் சொன்னான். நான் உங்ககிட்ட மயிரை வச்சு கட்டிக்கிறேன். மயிரை வந்து போகுமா? பையா கஷ்டப்பட்டு மண்டபத்தை கட்டினா எடுத்து போய் நான் பொண்டாட்டிக்கிட்ட கூட தோய்ச்சி போடுவேன். நம்ம பொண்டாட்டி. ஏய் நீ உங்க மகாராஜா இந்த மண்டபத்தை கட்டி மயிரை கொடுக்குறது சாரி. நீங்க மயிரை தான் போன போ போடா போடா. அப்பா கூட்டு நான் சொல்லிக்கிறேன்.
கல்யாண மாப்பிள்ளை கை பிடிச்சிக்கலாம். இல்ல அவரு நாங்க அப்பா அவரு கண்டியறடா கம்மியாச்சு. அசோனார் சொல்றா. அசோனார் சொல்றா. அப்பா அடுத்த காரணம் என்ன அப்பா? இந்த மாதிரி புது விதமான வேலையெல்லாம் நீ எதுவுமே செயல்பட முதற்படத்தில்ல. இதெல்லாம் யாரு உனக்கு காரணம் எடுத்தா? ஆமா மாமா மாமா. அடேய் அப்பா. ஆமா. சரி, மண்டபத்தை செய்து பூர்த்தி செய்து விட்டு அப்படியா? தூணுங்கெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா வச்சுக்கிறேன்னு எனக்கு சொல்லுகிறாரு. ஏதோ வெள்ளை பெயிண்ட் பச்சை பெயிண்ட் தான் தூண் அடையாளம். ஓஹோ. அதுல பச்சை வச்சு பார்த்து சுத்தி பாருங்க. இந்த பச்சை பெயிண்ட் தூணு தான் இருக்கும் சுத்தி. ஆமா ஆமா, நல்லா நீட்டு சுத்தி. சிஸ்டம் பூரா அங்க இருக்குடா. ஆமா மாமா நீட்டு போய் பாரு. அந்த புத்தகம் அதுக்கு பாங்க கொடுப்பனுங்க அது போச்சு. ஓ மாமா. வயரம் மொத்தம். ஆமா ஆமா. வயரமான ஒரே ஒரு தூணு மட்டும் கொண்டு அசி. நான் பாத்துக்கிறேன். ஆமா. வெளிப்புறம் எப்படி இருக்கு? விசித்திரமா விழுப்புரம் காட்டி. போலாமா? விழுப்புரம் போலாம். ஓ ஜமீனி மாமா எங்க? என்ன பண்ணா? சுச்சியா? மாமனுக்கு சுத்தி காட்டலாம்யா. துணி போயிட்டு மாமனுக்கு சுத்தி காட்டலாம். அதானா? காட்டியா? ஓய் இந்த மண்டபம் போலே. மண்டபம் விசித்திரமாக இருக்கிறது. அப்படியா? எப்படி குறையில்ல? சரி. இதற்கு மேல் மண்டபத்தை என்ன செய்யணும்? இது உடைய தந்தை கைப்பட நிகழ்ச்சி எழுதி உடைய தந்தை கைப்பட நிகழ்ச்சி எழுதி இந்திரபுரம் அனுப்ப வேண்டும். யா பாண்டவர் 5, திரௌபதி 1, 6 பெருமான வஸ்தினாபுரம் இருக்கா. யார் எடுத்து மாட்டோம் தெரியலையே. ஏய் உங்க மாமனை அனுப்பிடுவனா? ஏய் அப்புறம் தகுதிங்க அங்க போகப்படாது. நான் போக மாட்டேன். நீ எதுக்கு போவ? நான் காரியம் கர்மாண்டத்துக்கு தான் போவேன். ஆமா ஆமா. ஓய் உடைய சிறிய தந்திரிக்கா வச்சா. ஆமா வித்திரர். அவர் கரத்துல கொடுத்து இந்திரபுரம் அனுப்பி பாண்டவர் 5, திரௌபதி 1, 6 பேராச்சனாபுரம் வரணும். ஆமா அப்பாடி ஆமா.
பார்த்தது. சரி தப்பு அதெல்லாம் பேசக்கூடாது. பேசல ஆமா. மருதா ஆமா, நீ சென்று ரெண்டு வருஷமா உங்களால ஏற்பாடு செய்கிறேன். சக்கரம் செய்யலையே. ஆட்டிட்டு வந்துட்டு அப்பாவை மகனே நமது அத்தினாபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரண்மனையானது ஆதி சேஷம் இது குறையென்று செப்ப முடியாத மண்டபம் அமைந்திருக்கு. அப்படி இருக்க அப்பா இந்த மண்டபத்தை திறப்படா செய்ய வேண்டுமானால் உனது தம்பி பிள்ளைகள் பாண்டவர் 5 உனது மருமகள் தேவி ரோபதி 6 பேரையும் உன் கைப்பட நிகழ்ச்சி எழுதி உன் தம்பியை விதிராழ்வார் கரத்திலே கொடுத்து இந்திரபிரஸ்தம் அனுப்பி விடிய விடிய பாண்டவர் வந்தால் நமக்கு திருப்புலா. அதானே அதுதான் உண்டான ஏற்பாடு. நீதான் செய்ய வேண்டும். சரி சித்தம் செய்து முடித்தாலே கொடுக்க அப்படியா இருக்கும். மக்கள் அனைவருக்கும் அப்பா வரும்படியா மகனே குழந்தை வாயில வச்சுக்கிறோம். அம்மா காட்டிக்க மாட்டான் வாயில. மகனே உயரமா வந்தா முகரம் செட்டாரு 12 மணிக்கு எடுத்து போய் ஒயின் சாப்பிட வச்சிட்டாரு. கம்மியாட்டியம் புள்ளமானுக்கிறேன். அப்படின்னா உங்க அப்பா கையை பிடிச்சிட்டு கரண்ட் மிஷின்ல மாட்டி கை புள்ள ஆள மிஷின்ல கறி போட்டு கஞ்சா எம்மா பெருத்த மகாராஜா. வா மகனே துரியோதனா பையன் அணையாத அளவுக்கு வச்சுக்க அவர் பிடிப்பாரு. அந்த சடுக்குன்னு கை ஒரே கையிலேயே உள்ள ஆட்டுக்கிறேன். எங்க பையனை 2 கையும் கொண்டாலும் பிடிக்க முடியாது. ஆமா அப்பா என்ன யாண்டவரே போற்றி என்ன இங்கவரே போற்றி எண்ணிய எண்ணத்தையில் முடிதலித்தாய் போற்றி. உலகு செம்பொன் தாளிர கமலம் போற்றே. உங்க புள்ள உனது 100 விலைக்கு மொத்தமா டெல்லி பாஷா பாஜாக்காரு. ஆமா அப்பா கிட்ட சூத்த காமி மூஞ்ச காமிச்சிட்டு போற. யாரு பக்கம் இல்ல வணங்க மாட்டேன்டானா? என்ன குறை? உன்னை ஏன் அழைத்தேன்? உனது தம்பி பிள்ளைகள் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தவத்தில் ராஜசூடியாகம் என்று வேள்வி செய்தார்.
இதை காணும் பொருட்டாக உனது 100 பிள்ளைகளும் சென்றோம். அங்க பாண்டவர் ஒரு அரண்மனை கட்டி திறப்புழா செய்தார். எந்த கோரையாலும் பிடிச்சிரும் சொல்றா. அவர் முன்னதான் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. நீ இல்லையா? முன்னாடி கை வைக்கும் போதே நான் இல்லை சொன்னேன். கை வைக்கும் போதே எப்படி சொல்லுவேன்? சரிங்களா? அப்படி இருக்கு. அப்பா இந்த அர்ச்சனாபுரத்தில் ஒரு அரண்மனை கட்ட வேண்டும். அரண்மனை கட்டுவதா இருந்தால் நான் உத்தரவை கொடுத்தால் அப்படியே முடியும். இருந்தாலும் தலை இருக்க வாழக்கூடாது. ஆமா, தலை இருக்க வாழக்கூடாது. அப்பாவை வச்சு நான் எதையும் செய்ய வேண்டும் என்று என்றும் இல்லாமல் இன்று ராஜபட்டை அடைத்து அதான் வந்துக்கிறாரு. அம்மா அப்பா இங்க அர்ச்சனாபுரத்தில் ஒரு அரண்மனை கட்ட வேண்டும். அப்பா உத்தரவு தானே? ஆமா, சித்தம் செய்து முடித்து உத்தரவு போயிட்டு அப்படியா? போய் வாடி, போய். ஏண்டா மகாராஜா, இந்திரபிரஸ்தம் போனோம். மகனுக்கு மாளிகை மேல ஆசை வந்துக்குது. ஆமாவா, நம்ம போய் சேர்ந்துருவோம் இங்க மாளிகையா. நம்மளா வகுப்பு என்ன சொல்றேன்? உன் அரண்மனையில என்ன போறியா அதுதான் சொல்றேன். ஆமா, எல்லாரும் சோறு போட்டு வேற போட சொல்றேன். கட்டறியாதவன் எப்படி கட்டுவாங்க? நான் வேலை செய்யறானா? இந்த வேற யாருக்கு நடத்தியா? 1000 ஆட்கள் நமக்கு வேலை செய்ய கீழ் நிக்கிறானா? என்ன போய் 2 பேரும் கட்டு போடலாம். சரி, யார் இருக்கிறாங்க? கை சேர்ந்த ஆச்சாரியா வேணுமே. ஏய், ஓ விஸ்வகர்மா ஆச்சாரியா இருக்காரு. ஓ, அந்த சேட்டாச்சாரியா. மகாராஜா அழைப்பு. சீக்கிரம் கொண்டா போ. ஆயிட்டு வந்துடுறேன். போயிட்டு போயிட்டு ஓய் ஓய் ஆச்சாரியா. கம்மியாச்சு. ஆச்சாரியன் கூப்பிடுறா. அவுச்சியர்னா அவங்க கொண்டு கூப்பிடுறா. ஆமாண்டா, ஆச்சாரியார் ஆச்சாரியாரேவா? ஓ ஓ ஓ ஆச்சாரியாரே. ஏய் ஓய் யாராமே அதிகாலை எழுந்து ஆற்றுக்கு சென்று நாமனேஸ்வரம் முடித்து கிரகம் வந்து இப்பதான் ஒரு வாய் போஜனம் உட்கொள்ளலான்னு உட்காரும் போது ஆச்சரியார் ஆச்சரியார் கூச்சல் போறியாடா கோயாள திருவண்ணாமலை கோபுரம் முட்டார். என் ஆயா திருவண்ணாமலை கோபுரம் முட்டி கிடக்குதா? பாபா அங்க ஒன்று போன உளி எடுத்துக்கினேன், மொண்டு தறி எடுத்துக்கினேன், தேஞ்சி போன ரம்பத்தை எடுத்துக்கினேன், ஒண்ணுக்கு ஒரு மாதிரி கொட்டா புளி எடுத்துக்கினேன், கொட்டா பூனை எடுத்துக்கினேன். கொட்டாப்புலியா? எடுத்துக்கின வாயா வெளியா? என்னடா டே 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 அபிஷ்டே என்னடா லாபமா நஷ்டமாடா அதிகாலை வாய்ப்பல்ல வந்து ஏண்டா இல்லாத மீன் கலிலம் பேசுற? பெருத்த லாபம் எங்க மகாராஜா திருநாட்டின மகாராஜா வரும்படி. யாரு? பெரிய மகாராஜா திருநாட்டின மன்னர். அப்படி சொல்றா பையா? பெருத்த லாபம்தாவா? திசையம் பாரு குண்டாமணி. ஓ மகாராஜா. ஆச்சாரியா குண்டாமணி ஓ ஏண்டா வாயற்பல்ல வரல கொடுத்து யாரா? ஏண்டா என்னடா அவசியன்ற நான் வந்து ஒளிஞ்சு போன உளின்ற ஏண்டா? நான் அப்படிப்பட்ட ஆளாடா நானு? சுகசேமத்தோடு வாழ வேண்டும். என்னுடைய பெருமை உனக்கு தெரியாது. 4 திசை 8 திக்கு 11 கோணம் இவை அனைத்தையும் தொழில் செய்யக்கூடிய ஆட்சி
ஆச்சாரியார் குலத்தை சார்ந்த சிவபெருமான் ஆச்சாரியார். ஆமாண்டா. பேரு ஆமா. டேய் உண்டமணி, அப்படி இருந்தாலும் என்னுடைய பெருமை எப்படி தெரியுமா? சாதாரண ஆள் கிடையாதுடா. என்னென்னமோ பேசிட்டு பையன், எனக்கு மனசு ரொம்ப கவலையாகுது. தெரியாத பையன் பண்ணிட்டேன். சாதாரண ஆச்சாரி கிடையாது. கொஞ்சம் அதாவது பெரிய பெரிய ராஜாக்களுக்கு அவர்களுக்கு அரண்மனை கட்டுவது, அதாவது தேர் ஜோடிப்பது, இப்படிப்பட்ட சிற்ப கலைஞன் ஆச்சாரியார். ஆமா, பதுமை பொம்மெல்லாம் நல்லா செய்வேன். ஆமாண்டா, எனக்கு அப்படியாப்பட்ட ராஜாக்கள் தான் எனக்கு தேவைப்பட்ட சன்மானம் கொடுக்க முடியும். நீங்கெல்லாம் கூப்பிட்டா கூட வரமாட்டீங்க. ஆனா வருவேன், உங்களால கொடுக்க முடியாது. ஆமா உண்டமணி, அப்படி பெருமைக்குரிய ஆச்சாரியார் விஸ்வகர்மன். இருந்தாலும் ஒரு நாடு என்றால் அந்த நாட்டுக்கு யார் முக்கியம்? அரசன் முக்கியம். அந்த அரசனுக்கு என்ன பெருமை? செங்கோல் தான் பெருமை. சபாஷ். அந்த மேதினியால் அறிவில்லாத வார்த்தை பேசக்கூடாது. ஆகட்டும். உண்டாமணினா செல்லம்மா. ஆமா. என்ன ஐயா ஆச்சாரியாரா என்ன சொல்லுங்க? ஆச்சாரியாரே. இதுவோ அஸ்தினாபுரி பட்டணம். ஆமாம். அஸ்தினாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய திருதராட்டித மகாராஜா. ஆமா, எங்க மகாராஜா தான். ஆமா, எங்க மகாராஜா. அவர் கருத்தில் வைத்திருப்பது செங்கோலு. பாத்தியா? பார்த்தனே. எப்படி இருக்குதியா? அப்படியே சூரிய பிரகாசமா மின்னுது தக தக தகன்னு. ஏன் சிரிக்கிறா? அந்த அதாவது அந்த செங்கோல் யார் செய்து கொடுத்தது தெரியுமா? யார் செய்து கொடுத்தது? நான் தான்டா. அம்மா போய் விடாத. என்ன நீ டூப் விடுற? இல்லடா, நீ அவரே எவ்வளோ கேட்டு பாரு. நான் என் புள்ளி அனுப்புனேன் உங்ககிட்ட இந்த நகதேரி செய்யறதுக்கு. நகதேரியா? கம்மியாட்டி புள்ளியா? நெவுதடினே சொல்ல தேவையில்ல. நகதேரியா ஏதோ ஒரு தடி. அதுவா கலப்பி செய்ய என் புள்ளி அனுப்புனேன். அது போன் பண்ண போது நான் ஒரு பக்கம் முடிச்சா அது ஒரு பக்கம் போகுது. நீ அந்த ஆச்சேரின்னு தான் முண்டு ஆச்சேரின்னு கூப்பிட்டியா? நட்டுக்குன்னு போகுது. கலப்பெல்லாம் நான் வந்து செதுக்கிறது கிடையாதுடா டேய். நான் அதெல்லாம் கூட ஒரு வேலை. நான் தான் அரண்மனை கட்டுவது, தேர் ஜோடிப்பது, பெரிய பெரிய சிற்ப களஞ்சியம், பொம்மை செய்வது. திருவண்ணாமலை போயிருக்கியா? பார்த்த பொம்மை திருவண்ணாமலை பாத்தீங்க. கூலி வைங்க கொடுத்துருக்க மாட்டான். அவன் யார பண்ணாட்ட வந்து ஒரு ஆள் கட்டு சார் செஞ்சிருப்பான். எத்தனையோ பேர் ஆச்சாரி ஆச்சாரின்னு யார் வேணாலும் செய்யறான். சரி, அது கூட திருவண்ணாமலை போனா அங்க தேருக்கு முன்னாடி ஆண் போடாரம் பொன் போடாரம். ஆமா, ரெண்டு கீழே இப்படிதான் ஆண் போடாரம். தேர்ல இந்த பக்கம் ஆண் போடாரம் நின்னுக்குது. இது கீழே குண்டாமணி, அதாவது கார்த்திகை மாதம் ஏண்டா எத்தனையோ கோடி பக்தர்கள் வர்றாங்களே அந்த தேரை பார்க்க, அந்த அண்ணாமலையாரை பார்க்க, அந்த உண்ணாமலை அம்மாவை பார்க்க இடம் கொள்ளுதா? கொல்ல மாட்டேங்குது. சைடே வாங்க முடியல ரோட்ல. நான்டா நாடிமான் கூட்டு ரோட்ல இருந்தே வந்து வண்டி நிக்குதுப்பா. எவனோ சொல்லிவிட்டான் அண்ணாமலை குழந்தை. நான் சொல்லிட்டு கேள்றான், எவனோ சொல்லிட்டானா? டேய், அப்படி அத்தனை கோடி பக்தர்களும் அந்த தேரை சுத்தி எப்படி பார்த்துன்னு வர்றாங்க? எப்படி? எல்லாம் ஒரு கண்ணு போல இருக்காது. எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து முன்னாடி அதை பார்த்தா முன்னாடி அந்த அம்மனை கட்ட சொல்லி
அது தொலைச்சு எனக்கு அதை ரெடி செஞ்சு பண்ணி வச்சு- தாங்கறேன். அதை செஞ்சு ஏய், வச்சுக்கிறியா? ஆயா சொல்லி அது அந்த சொந்தாலே சொந்தம் காமிக்குமா? ஏண்டா அதெல்லாம் அந்த பொம்மையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தேரை சுத்தி பார்த்துட்டு அட இந்த யாரா செஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட தேரை அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு வராங்களா இல்ல வச்சுங்க வந்து, ஆ? சிரிப்பாங்கல்ல பாத்துட்டு அது அப்படியே டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அப்படியே கண்ணு போய் குத்திடுவாரு. டேய் அந்த தேரை வந்து ஈத்தா இப்படி இப்படி ஆடி போவாதானே அதெல்லாம் மொழிட்டு வேற வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு அளவு திட்டம் கிடையாது. ஏண்டா ஒரு அரை அடியில வைக்கலாம், டேய் இல்ல ஒரு 5 இன்ச்சில வைக்கலாம். பேருக்கு ஏத்த மாதிரி தான் வைக்க முடியும். ஏண்டா ஒரு பயிர் சைப்பா வந்தா அதுக்கு என்ன செய்யறாங்க பொம்மை வைக்கிறாங்க. அதுதான் திஷ்டி பொம்மை நான் வச்சுக்கிறது. அது ஒரு சந்தேகம் அவனுக்கு. அப்படிப்பட்ட சிப்பக்கலைஞன் காஞ்சிபுரத்தில் தேர்ச்சி வச்சுக்கிறேன் பாத்தியா? சொன்னாமல்ல அந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய இடம்லாம். அப்படிப்பட்ட சிப்பக்கலைஞன் ஆச்சாரியா சிப்பகர்மா உண்டாமணி தீமை என்பதே செய்ய மாட்டேன். யாருக்கும் நன்மைதான் செய்வேனே தவிர தீமை என்பது செய்ய மாட்டேன். ஆமா நீ யாருக்கு நன்மை செஞ்சிருக்க? அது மட்டும் இல்லடா என்னால் யார் யார் உயிர் பிழைத்திருக்கிறார் அதை கேளு முதல். யார் யார் உயிர் பேசி அந்த தாதவிங்க அம்மாளும் குருகுல பாண்டவரே பாண்டவர் ஐவராஜாக்கள் பார்த்திருக்கிறாயா? கேள்விப்பட்டதுண்டா? பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். சபா ஆமா. பாண்டவர் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர் பார்த்திருக்கிறியா? கௌரவர்கள் எங்க மகாராஜா. அவர் அறியாமலே நான் பண்ணிவிட்டு வேலை செய்யறேன். காவலாளினி. ஆமா. குண்டாமணி ஓ கௌரவர்களும் பாண்டவர்களும் உறவு முறை எப்படி தெரியுமா? பங்காளிங்க. ஆமா, சிறிய தந்த மக்கள் பெரிய தந்த மக்கள். டேய் அப்படி இருக்கு கௌரவர்கள் பாண்டவரை வாழவிடக் கூடாது என்று அதனால் முதல் இது நாள் வரை இடொழிக்க வேண்டும் என்ற எண்ணம் பொறாமை குணங்கள். அப்படி என்ன செய்தார்? பல சூழ்ச்சி சதி சற்பனை அப்படியெல்லாம் செய்தார்கள். அதன் பிறகு என்னிடம் ஒரு கட்டளையிட்டார். என்ன கட்டளை? அதாவது ஒரு அரக்கு மாளிகை கட்டும்படி உத்தரவிட்டார் கௌரவர்கள். அது எப்படி என்றால் எப்படிப்பட்ட பொருளை கொண்டு என்னை கட்டும்படி உத்தரவு? எப்பேற்பட்ட பொருள்? அரக்கு, மெழுகு, ரசக்கற்பூரம், பஞ்சு, உப்பு, மருந்து, நெருப்புக்கு நேர் எது பகையோ அப்படி அப்பால நெருப்பை காட்டினாலே பிடிச்சுக்க வேணும். அப்படிப்பட்ட பொருளை கொண்டு அரக்கு மாளிகை கட்டும்படி என்னிடம் கட்டளையிட்டார். மறுக்க முடியுமா? முடியாது. அப்படி மறுத்துட்டு நான் குடும்பம் இருக்க முடியுமா? முடியாது. ஒழிச்சு புடுவாங்க குடும்பத்தோட உன்ன. ஆமா, முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமா. சரி, நெருப்புக்கு நேர் எது பகையோ அப்பொருளை கொண்டு மண்டபத்தை கட்டும்படி கூறுகிறார்களே, இதில் ஏதோ சதி சற்பனை செய்வார் போல் தோற்றப்பட்டது எனக்கு. ஏன் அவங்க குணம் எனக்கு நல்லா தெரியல. தெரியும். டேய் என்ன செய்த? அது போல் நான் ஒப்புக்கொண்டு அந்த அரக்கு மாளிகை கட்டினேன். அரக்கு மாளிகை கட்டினேன். ஆமா, பகல் நேரத்தில் அரக்கு மாளிகை கட்டுவது, இரவு நேரத்திலே கானகம் இடும்பாவனம் இருக்கிறது அல்லவா? ஆமா. இரவு நேரத்திலே சுரங்க பாதை. குரங்கு பாதையா? சுரங்க பாதடா, பூமிக்குள்ளதாக. வெளியே தெரியாது, தூங்குறதெல்லாம் கிடையாது. ராவா பவுலா நம்ம கட்டக்கூடிய மண்டபத்திலே எந்த உயிரினங்களும் சாதாரணமாக கூடாது. ஆமா என்று என்ன செய்த? இரவு நேரத்திலே சுரங்க பாதை, பகல் நேரத்திலே மண்டபத்தை கட்டுவது. அப்படி அவருக்கு தெரியாமல் அந்த மண்டபத்தை கட்டி பூர்த்தி செய்து
நான் என்ன நினைத்தேனோ அதுபோல் பாண்டவர் 5 பேர் பாண்டவர் 5 பேர் அன்னவர் தாயார் குந்தமா தேவி 6 பேர்களையும் இந்த படுபாவிகள் கொடும்பாவிகள் என்ன செய்தாங்க வர வயத்து உள்ளே குடிபுகுற செய்து இதுபோல் இரவு நேரம் ஜாம நேரம் புரோட் சென்ற மந்திரியை விட்டு தீட்டு கொளுத்தி விட்டார்கள் படுபாவிகள். பங்காளி புத்தி கொஞ்சமாக தெரியுமா தெரியாதா? ஆமா, பங்காளிகளுக்கு புத்தி பங்காளிகளுக்கு தான் தெரியும். பதம் பார்த்து வெட்டுவாங்க. ஆமா, எல்லாம் முயற்சியாக தர்மபுத்திர மகாராஜா அர்ஜுன நகுல சகாதேவ தாயார் குந்தமாதேவி இவர்கள் 5 பேரும் கண்ணுறக்கம் செய்கிறார். பீமஜன மகாராஜா ஏதோ இதில் சதி சர்ப்பண பங்காளி செய்ய போறான். உஷாரா கண்விழித்து என்ன செய்தார்? தீட்டு கொளுத்தும் நேரத்திலே இவர்கள் எல்லோரையும் தோளிலும் இரு தோளிலும் கரத்திலும் எல்லோரையும் சுமந்து களம்புரிந்த ஆள் இல்லையா? எல்லோரையும் நித்திரமங்கம் செய்யவில்லை. எல்லோரையும் தூக்கி கொண்டு உற்று நோக்கி பார்த்து வந்தான். அங்க ஒரு தூண் வைத்திருந்தேன். ஆமா, விசித்திரமான தூண். ஆமா, என்ன செய்தார்? எட்டி வச்சாடுறாங்க. இல்லடா, எட்டி வச்சாரு பாரு. அந்த தூண் மட்டம் அப்படி சாய்ந்தது. பார்த்தா சுரங்க பாதை. ஓ, ஆச்சாரிய நமக்காக வச்சுக்கிறாரு, ஏதோ வேலை வச்சுக்கிறாரு அன்று இடும்பாவனம் வரை போயிட்டாங்க. உயிர் பயிற்சிட்டாங்க. 6 பேரும் உயிர் பயிற்சிட்டாங்க. நான் அந்த சுரங்க பாதை வைக்கலாம் என்ன ஞாபகம்? இறந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் வாழ பிறந்தவர். ஆமா, அவர்கள் அழிக்க கூடாது என்று பாண்டவரே அதான்டா கௌரவர்கள் செய்து புரிதா இல்லையா? ஆமா, பாண்டவர் வாழ பிறந்தவங்களா? ஆமாண்டா, நல்லவர். நீ இந்த வேலை பண்ணிக்கிட்டு எந்த வேலை எப்படி இருந்தாலும் பட்டி அங்க திருவிழாட்டு மன்னர்கிட்ட துரியோதன மகாராஜா ஏதோ நான் நீ கூப்பிட்டதுல சொல்லிட்டேன். எனக்காக தயவு செய்து சொல்லாத. நான் கேளு, நம்ம மச்சாட வச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுப்பா. அவங்க சொல்லிட்டு போறேன். ஓடி 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 கூட்டம் வந்துட போறாரு. அவர் கொஞ்சம் கால தாமதம் பண்ணுவாரு. வந்துட்டாரடா, வந்துட்டாரு. மன்னருக்கு மன்னா போற்றி, மதிஷாயா போற்றி, கண்ணாடி மன்னா போற்றி, கண்டக ரூபா போற்றி. அநேக வணக்கம். சரி, குந்தாமணியை விட்டு அந்த வரம் இருந்தேன்னு பிறவாக ராஜபட்டிக்கு வர வைத்திருக்கக்கூடிய காரணம். ஆமா, இந்திரபிரஸ்தவத்திலே பாண்டவர்க்கென மண்டபம் கட்டிய ஆட்சாமி யார்? அப்படி கேட்டீங்க. வாழையடி வாழையாக எங்க தாத்தா, எங்க அப்பா, நானு உங்களுக்கு எல்லாம் அரண்மனை கட்டுவது நாங்கத்தானே. தான் கட்டுவோம், வேற யாரு கட்டிடுவாங்க? வேற யாரு கட்டிருப்பாங்க? நான் தான் கட்டினேன். சிற்ப கலைஞர். சிற்ப செதுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சொல்றான், என்ன தெரியும்? சரி, அந்த நாட்டிலே கட்டிய மண்டபம் எத்தனை மாதத்தில் கட்டி பூர்த்தி செய்தாய்? 14 மாதத்தில் கட்டி பூர்த்தி உடம்பு தாங்காது. மண்டபம் கட்டுறதுக்கு கேட்டாரு. 14 மாதத்துல கட்டணும்னா என் மகாராஜா உடம்பு தாங்காதுன்னா பத்தப்படி கேட்கற கையா சொல்றேன். நீண்ட மாதமா இருக்கிறது, மனம் தாங்காது சொல்லு. சொல்லிட்டேன். ஆச்சாரி, அந்த கிட்ட உடம்பு தாங்காதுன்ற நீ சொல்ற. என்ன நாட்கள் தெரிஞ்ச மகாராஜா, நான் கட்டியதை நீ கேட்ட நான் சொன்னேன். நீண்ட நாளிலும் என்னால கட்ட முடியும், குறுகிய நாளிலும் கட்ட முடியும். சரி, 8 மாதத்தில் கட்டி பூர்த்தி செய்வாயா? 8 கொட்டோ குடிச்சோறு தான்.
கட்டி கட்டு சொன்னா அது குட்டி சோறா போயிடுமா? சரி 4 மாதத்துல கட்டுறேன். 4 நாசத்தா வேண்டாம். நாசமா போடும். 8 நான் குட்டி சோறுன்ற 4 நான் நாசம்ன்ற. சரி ஒரு 3 மாதம் சொல்லு, 5 மாதம் சொல்லு, 7 மாதம் சொல்லு. மகாராஜா சரி குறுகிய நாளில் கட்ட வேண்டும் என்றால் காவலனு எனக்கு உறுதுணையாக ஒத்துழைக்க வந்து கொடுத்துன்னு வச்சுக்க, அவனை அனுப்பன்னு வச்சுக்கோ. நான் சீக்கிரமா உனக்கு ஒரே மனம் ஏ பையா நம்மளுக்கு மூத்தேக்கு கோங்கு கோங்கு, வேங்கை லைன் கேக்கு ஆ. என்று சொல்லக்கூடிய மரம் வேடி கடல் தோப்புதாப்பா இல்ல அப்படியே விட்டுட்டு தேவைப்பட்ட பொருளை ஆச்சாரியார் மனம் போனாத கொண்டாந்து போடு ஆகட்டும். செட்டிகிராமர் தூணுக்கு நிறுத்தி பணத்தை ரெடி பண்ணுங்க. மண்டபத்து தொலைக்கலாங்களா நீங்க? தூக்கு தூக்கு. இப்படிப்பட்ட மண்டபம் எந்த ஊர்லயுமே அமைஞ்சது கிடையாது. கூட அமையல இந்த மாதிரி தூணுங்க. இந்த மாதிரி மாதிரியே எல்லாம் பட்ரி சிஸ்டம் மாத்திட்டா. ஆமா லேட்டஸ்ட் மாடலா போனோம்டா. சுத்தி அங்க வச்சுக்கிற காமிப்பா. சுத்திலாம் காமியா. நான் என்ன சொல்றேன்னா செயல் மாதிரியே செய்யாங்க. வெள்ளை கலரு பெயிண்ட், பச்சை கலர் பெயிண்ட். நீ அறிவாயில இருந்தா விசித்திரம் என்னன்னு கேள்றான். சரியா இதுல சுத்தி அமைக்குதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த மண்டபம் விசித்திரம் நான் சொல்லி பார்க்கலாம். நான் வர சொன்னா வரும், போ சொன்னா போகும். இல்ல நம்ம மட்டும் வர சொல்லி பார்க்கலாம். வா மண்டபமே வா மண்டபமே. பழையபடி போகணுமா? பழபடி பா சொல்லு. ஓ மண்டபமே சரியா? கூத்தார் சொல்லு. ஆடு மண்டபமே கூத்து ஆடு மண்டபமே. கூத்தாடும் மண்டபமே கூத்தாடும் ஆச்சாரியா எனக்கு இப்ப இந்த மண்டபம் எல்லாமே பண்ணிச்சு. நீ சொல்ற எனக்கு ஒரு ஆசை. என்ன? ஏன் உன் கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். நான் சொல்லி பாக்குறேன் இந்த மண்டபத்தை. நீ சொன்னா செய்யாது. செய்ய பாக்குறியா? செய்யாதுடா. சரி இது ஒரு வாட்டியா சரி பண்ண போடா. நீ வா மண்டபமே, நீ போ மண்டபமே. என்ன ஆச்சாரியா? நான் செய்யாதுடான்ட்டேன். சரி உங்க கையாட்டம், உங்க காலாட்டம். கோயிலுக்கு சொல்ற, கோயிலுக்கு சொல்ற பையா. இன்னும் கோயில் விடணுமா? ஆமா உங்க கையாட்டம், உங்க காலாட்டம், இல்ல உங்க பூரா ஆட்டுல கம்மி இருப்பியா. வேற அது வாய் நேரம் பார்த்தா உங்களுக்கு ஆவலியாடா குண்டாமணி. இந்த கங்காளு பையா நான் பட்னி சொன்னேன். போய் வந்தேன். நீ பாத்தியா? டேய்
இதுக்கு ஒரு லைட் எரியுது. ஆமா. இதுக்கு ஒரு சுவிட்ச்னு வச்சிருப்பாங்களா? வச்சிருக்க மாட்டாங்க. வச்சுக்கிறாங்க. சுவிட்ச் போட்டா எரியும். ஏய் பண்ணா நின்னுடா. இங்க பாரு ஆச்சாரி சும்மா சொல்லிக்கிறாங்க பட்டன் அவன்கிட்ட காட்டு போ. இவரு அப்படி போய் வந்தாரு. ஆமா. அது மட்டும் தான் பார்த்தேன். அதனால தான் நான் ஏய் ஏய் பட்டன் அவன்கிட்ட சரி வந்துட்டா. நாலு மூளை கம்பம். ஆமா. ஒரு கம்பம், ஒரு கம்பம், ஆமா. ஒரு கம்பம், ஒரு கம்பம். சரி சுவிட்ச் எங்க வச்சுக்கிறது தெரியுமா? காட்டு பாருங்க. இது பாரு. ஏய் மகாராஜா கூட்டம் மகாராஜா மண்டபம் சேஞ்சாச்சு. மகாராஜா ஆச்சாரியாரே இப்படிப்பட்ட மண்டபமே அமையல. இந்த போஷ்மரி பதா எப்படி சுவிட்ச் போடுவானோ சூப்பரான மண்டபம். ராவு நேரத்துல தேவைப்பட்டது சாப்பிட்டு பத்திரிக்கை போது சுத்தி தட்டு சன்மானம் கொடுக்குறீங்க. இது ஏய், ஏய், நான் உள்ள போய் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது. என்ன என்னை கேட்காத எங்கேயும் போகக்கூடாது. இந்த சத்தியத்துக்கு மட்டும் என்ன உனக்கு தேவையான சன்மானத்துல இருக்குது. பையா பூலாம் வச்சு முதவே வந்து ஏற்பாடு பண்ணிட்டியா? அந்த புடி எத்து போய் என்ன பண்ணா நடு வீட்டுல வச்சு தேங்காய உடைச்சு கல்புரத்தை ஏத்தி சாமி கும்பிட்டு இத பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்தா தான் நிறைய பொருளா இருக்கும். பாதி வயல எங்க நான் பிரிச்சா இது மயிரா கூடும். ஆமா ஏண்டா இப்போ நீங்க நாடகம் ஆட வந்துக்கிறேன். ஆமா. இது முடிஞ்சுதான் பணத்தை வச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. வீட்டை நடு விட்ட போய் நான் சொல்றதுக்காரா நடு விட்ட போய் அதை எண்ணி பாடுறானாக்க பாப்பியா? நீ குடுக்கத்த நான் அஞ்சாவா வாங்கி என்றான். ஆமா தெரியாத பாக்கெட்ல போட்டுன்னு போனா கூட கணக்கு பண்ணி கேட்கவே இல்லையே. ஆமா இப்ப என்ன பண்ண எனக்கு ஒரு இது நீ போய் வீட்டுல பிரிச்சு பாரு. இங்கதான் பிரிச்சு பார்க்கணும். அப்படியா? ஆமா இங்கதான். அப்ப என்ன பட்டு பிரிச்சு பார்க்க சொன்னி பட்டு வந்து காசு தண்ணி அதுக்கு என் அம்மா கூச்சி பாடுறா. இது மட்டும் அறிவுரை சொல்றேன். அப்படியே பையா எங்கடா அது வெறும் கண்ட துணியை தான் போட்டு வச்சுக்கிற? அடா ஒத்துக்க அவன் மேல தப்பு கிடையாது. அவன் என்ன சொன்னான் இடையில எல்லாம் அவுத்து பார்த்தனா மயிரா போடுன்னு தான் சொன்னான். நான் உங்ககிட்ட என்ன சொல்லி போனேன். மயிரை வச்சு கட்டிக்கிறேன்னா மயிரை அங்க போகுமா? டேய் பையா கஷ்டப்பட்டு மண்டபத்தை கட்டினா எடுத்து போய் நம்ம கொண்டாடிக்கிட்டு கூட துவைச்சு போடுவேன். நம்ம பொண்டாட்டி. ஏய் ஓ நீ உங்க மகாராஜா இந்த மண்டபத்தை கட்டி மயிரை கொடுக்குற சாரி நீங்க மயிரை தான் போகணும். போ போடா போடா. மகாராஜா வா அப்பா கூட்டு நான் சொல்லிக்கிறாரு. உன்னை மண்டபம் செஞ்சுட்டாங்க. கல்யாண மாப்பிள்ள கை பிடிச்சிக்கலாம். இல்ல அவரு நாங்க அப்பா ஒரு கஞ்சேரா கம்யூனிட்டி அசோனார் சொல்றான். அசோனார் வரசோனார் அப்பா அடுத்த காரணம் அப்பா. இந்த மாதிரி புது விதமான வேலையெல்லாம் நீ எதுவுமே செயல்பட முதற்படத்தில்ல. இதெல்லாம் யாரு உனக்கு காரணம் எடுத்தா? அடே அப்பா ஆமா சரி மண்டபத்தை செய்து பூர்த்தி செய்து விட்டு அப்படியா? தூணுங்கெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா வச்சுக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. ஏதோ வெள்ளை பெயிண்ட் பச்சை பெயிண்ட் தான் தூண் அடையாளம். ஓஹோ அதுல பச்சை வச்சு பார்த்து சுத்தி பாருங்க. இந்த பச்சை பெயிண்ட் தூள் தான் இருக்கு சுத்தி. ஆமா ஆமா நல்லா நீட்டு சுத்தா சிஸ்டம் பூரா அங்க இருக்குடா. ஆமா மாவு நீட்டு போய் பாரு. அந்த புத்தகம் பாக்க கொடுப்புங்க அது போச்சு. Oh
நான் பாத்துக்கிறேன். நீ கம்பெனி இல்ல. ஆமா வெளிப்புறம் எப்படி இருக்கு விசித்திரமா விழுப்புரம் காட்டு. போலாமா விழுப்புரம் போலாம். ஓ ஜல்தி மாமா எங்க என்ன பண்ணா சுச்சியா மாமனுக்கு சுத்தி காட்டலாம்னு துணி துணி போயிட்டு மாமனுக்கு சுத்தி காட்டலாம்னு அதானா காட்டியா ஓய் மண்டபம் விசித்திரமாக இருக்கிறது. அப்படியா எப்படி குறையில்ல. சரி இதற்கு மேல் மண்டபத்தை என்ன செய்யணும் இது மருகா, உன்னுடைய தந்தை கைப்பட நிகழ்ச்சி எழுதி உன்னுடைய தந்தை கைப்பட நிகழ்ச்சி எழுதி இந்திரபுரம் அனுப்ப வேண்டும். யா பாண்டவர் 5 திரௌபதி 1 6 பெருமான வஸ்தினாபுரம் இருக்கா. யார் எடுத்து மாட்டோம் தெரியலையே ஏய் உங்க மாமனை அனுப்பிடுவனா ஏய் அப்புறம் தகுதிங்க அங்க போகப்படாது ஐயோ நான் போக மாட்டேன். நீ எதுக்கு போவ நான் காரியம் கர்மாண்டத்துக்கு தான் போவேன். ஆமா மருகா, ஓய் உன்னுடைய சிறிய தந்திரிக்கா வச்சான். ஆமா வித்துறார் அவர் கரத்துல கொடுத்து இந்திரபுரம் அனுப்பி பாண்டவர் 5 திரௌபதி 1 6 பேராச்சனாபுரம் வரணும். ஆமா அப்பாடி ஆமா நீதானே அப்படி பாடின அவரா? அடியிலாவும் கூட கூட்டுறான். ஐயா சொல்படிந்து உன் செருப்படி சரி தப்பு அதெல்லாம் பேசக்கூடாது பேசல. ஆமா மருகா, ஆமா நீ 2 வருஷமா உங்களால ஏற்பாடு சக்கரம் கையில இருக்கு. ஆட்டிக்கு வந்துட்டான் அப்பாவை. நமது அத்தினாபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரண்மனையானது ஆதி சேஷனம் இது குறையது செப்ப முடியாத மண்டபம் அமைந்திருக்கு. அப்ப இருக்க அப்பா இந்த மண்டபத்தை திறப்படா செய்ய வேண்டுமானால் உனது தம்பி பிள்ளைகள் பாண்டவர் 5 உனது மருமகள் தேவி ரோபதி 6 பேரையும் உன் கைப்பட நிகழ்ச்சி எழுதி உன் தம்பியை விதுராழ்வார் கரத்திலே கொடுத்து இந்திர பிரஸ்தம் அனுப்பி விடிய பாண்டவர் வந்தால் நமக்கு திருப்புலா. அதானே அதுதான் உண்டான ஏற்பாடு நீதான் செய்ய வேண்டும். சரி சித்தம் செய்து முடித்தாலே கூட அப்படியா இருக்கும்.